ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. وقال النبي صلى الله عليه وسلم: إذا كان ليلة النصف من شعبان فقوموا ليلها وصوموا نهارها. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார், அகிலத்தின் அருட்கொடை, பிரபஞ்சத்தின் பேரொளி, நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ஷாபானுடைய மாதத்தில் ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ரமதானுடைய மாதத்திற்காக ஆயுட்காலத்தை நீடித்து கேட்க வேண்டும், முந்தி இருக்கிற ஷாபானில் பரக்கத்தை வேண்டுங்கள் என்று கற்றுத்தந்தார்களோ, அந்த ரமதானை எதிர்நோக்கியவர்களாக நிறைவான இபாதத்துகளை செய்திட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு, முழுமையாக முழு ஆரோக்கியத்தோடு ஈமானோடு ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தையும் தௌஃபீக்கையும் நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் மூமின்கள் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. அருமையான மூமின்களே, வல்ல ரப்புல் ஆலமீன் குர்ஆன் நெடுகிலும் நமது வாழ்வுக்கான வழிகாட்டுதலை மிக தெளிவாகவும் சுட்டி காண்பிக்கிற விதத்திலேயும் நிறைய வசனங்களில் அல்லாஹ் பதிவு செய்கிறார். அல்லாஹ்வுடைய வசனங்கள் திரும்ப திரும்ப குர்ஆனில் சொல்லப்படுகிற செய்தி, துனியாவில் நீங்கள் இருந்து விட மாட்டீர்கள், ஒரு நாள் மரணிப்பீர்கள். அப்படி மரணிக்கிற நீங்கள் மீண்டும் என்னிடத்தில் வந்தாக வேண்டும். நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை நான் உங்களுக்கு உணர்த்துவேன். இப்படிப்பட்ட வசனங்கள் குர்ஆன் நெடுகிலும் நிறைய இடத்தில் வருகிறது. மறுமையை ஞாபகப்படுத்தி துனியாவினுடைய நிலையற்ற தன்மையை அல்லாஹ் சொல்லிக் கொடுத்து கொண்டே வருகிறார். எனவேதான் அறிவாளி யார் என்ற கேள்விக்கு அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்வார்கள், மௌத்தை நினைத்து தன்னுடைய மௌத்திற்கு பிறகுள்ள வாழ்வுக்காக தன்னை யார் தயார்படுத்திக் கொள்ளுகிறாரோ அவர்தான் அறிவாளி என்று பெருமானார் சொன்னார்கள். குடும்பத்திற்காக ஓடுகிறோம், எதிர்காலத்திற்காக ஓடுகிறோம்,
நிறைய சம்பாதிக்கிறோம். ஆனாலும் ஒரு ஓரத்திலே ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய எண்ணம், நான் மௌத்தாயிருவேன், என்னுடைய மரணத்திற்கு பிறகு எனக்கு கபரிலே விசாரணைகள் உண்டு, இந்த வாழ்வு குறித்து அல்லாஹ்விடத்திலே நான் பதில் சொல்லியாக வேண்டும், என் மறுமைக்கு நான் எதை முற்படுத்தி இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சுய பரிசோதனை ஒரு மூமினிடம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சார்ந்த மக்களுக்கு தொடர்ந்து வற்புறுத்துவார்கள். விளைவு என்னவென்று சொன்னால், மறுமையினுடைய ஆசை மேலோங்கவும் துனியாவினுடைய ஆசை குறைவதற்கும் இந்த எண்ணங்கள் காரணியாக அமையும். இப்படியே இருந்துட மாட்டோம். ஒரு நாள் மரணம் வரும், நம்மையும் குளிப்பாட்டுவார்கள், ஜனாசாவாக எடுத்து செல்வார்கள், மண்ணறையில் அடக்கிவிட்டு அவரவர்களுடைய வேலைகளை அவர்கள் செய்து கொள்வார்கள். என் வாழ்விற்கான பதிலை நான் மட்டுமே சொல்ல வேண்டும், என் மண்ணறைக்கு நான் என்ன சேமித்து வைத்திருக்கிறேன், இந்த சிந்தனைகள் ஒரு மூமினுக்கு அதிகரிக்க வேண்டும். அப்படி நடக்கிறதா என்று சுய பரிசோதனை செய்யும். என்னுடைய ஈமான் துனியாவின் மீது அதிகம் இருக்கிறதா, மறுமையின் மீது அதிகம் இருக்கிறதா, சீர்தூக்கி பார்க்க வேண்டும். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்திற்கே உத்தம புருஷராக, வழிகாட்டியாக பெருமானாரினால் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள். ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு செல்லுகிற பொழுதெல்லாம் வரவு செலவு கணக்கு பார்ப்பதை போல இன்றைய நாளின் நன்மைகள் எவ்வளவு, தீமைகள் எவ்வளவு என்று கணக்கு போட்டு பார்ப்பார்கள், எழுதி வைத்து பார்ப்பார்கள். எல்லோருமே படுக்கைக்கு செல்லுகிற பொழுது இன்றைய வரவு செலவுகளை பார்க்கிறோம், பிரச்சனைகளை பார்க்கிறோம், நாளை எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்களுக்கான முடிவுகளை செய்கிறோம். சில பேருக்கு தூக்கமே வராது. பொருளாதாரம் சார்ந்து, குடும்ப பிரச்சனைகள் சார்ந்து அதை யோசித்து யோசித்து எப்பொழுது நான் தூங்கினேன் என்று தெரியாது என்கிற அளவுக்கு டென்ஷன். அதையே ஒரு முறை இப்படி நாம் சிந்தித்து பார்க்கிறோம். இன்று காலை எழுந்ததிலிருந்து படுக்கை வரையிலும் அல்லாஹ்விற்கு பொருத்தமான செயல்களை எவ்வளவு நான் செய்திருக்கிறேன், அல்லாஹ்விற்கு மாற்றமான காரியங்களை எவ்வளவு நான் செய்திருக்கிறேன், எந்தெந்த விஷயத்தில் என்னை நான் திருத்திக் கொள்ள வேண்டும், எந்தெந்த விஷயத்தில் நான் மாறுதலுக்கு உட்பட வேண்டும். இப்படி ஒரு மூமின் தன்னுடைய செயல்பாடுகள் குறித்து சுய பரிசோதனை செய்வதற்கான பெரும் வாய்ப்பு இந்த ஷாபானுடைய மாதம். மூமின்களே, உலகத்திலேயே ஆகச் சிறந்தவர்கள் சொர்க்கவாதிகள் என்று பெருமானாரினால் அடையாளமிடப்பட்ட அருமைக்குரிய சஹாபாக்கள். சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தன் நிலை குறித்து ஒரு பாடலாய் அவர்கள் கவிதைகள் வாசிக்கிறார்கள். கைஃப ஹாலி யா இலாஹி லைஸ லீ து அமல் சூ அமாலி கதீர் வ ஸாது தாஅதி கலீல். யா அல்லாஹ், நான் என்ன செய்வேன், யா அல்லாஹ் நான் என்ன செய்வேன், என்னுடைய மறுமையின் நிலை எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. என்னிடத்திலே பாவங்கள் நிறைவாக இருக்கிறது, நன்மைகள் மிக குறைவாக இருக்கிறது. குர்ஆனுடைய வசனங்களும் பெருமானாருடைய ஹதீஸ்களும் அவர்களுடைய உள்ளத்தை அப்படி ஆட்டி படைத்தது. என்றைக்காவது நாம் அப்படி யோசித்திருப்போமா? தினசரி வாழ்வனுடைய பிரச்சனைகளை யோசிக்கிறோம். அவர் அப்படி சொல்லிட்டாரு, விடக்கூடாது, நாளைக்கு பார்த்தா அவரை மூஞ்சியில் அடிச்ச மாதிரி பதில் சொல்லணும். இதையெல்லாம் படுக்கையில் யோசிக்கிறானா இல்லையா? அவர் இப்படிலாம் டெவலப் ஆயிட்டாரு. அவரோடு நானும் சேர்ந்து முன்னேற வேண்டும். தினையும் படுக்கையில வர்ற சிந்தனைகள், யார் யார் திட்டினாங்க, காழ்ப்புணர்வு, பழி வாங்குதல். ஒரு நாள் நான் படுத்திருக்கிற பொழுது எனக்கு மௌத்து வந்துருச்சுன்னா நான் என்ன செய்வேன்? கபரிலே என்னிடத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? என்னுடைய இந்த 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் நான் என்னென்னலாம் செஞ்சு வச்சிருக்கிறேன், இது மறுமைக்கு பயன்படுமா, ஆபத்தாய் வந்து முடியுமா? ஊரெல்லாம் கடன் வைத்திருக்கிறேன், உறவுகளை முறித்து வைத்திருக்கிறேன்,
தகாத பாவங்களை அதிகம் செய்திருக்கிறேன். இந்த எண்ண ஓட்டங்களே ஒருவர் அல்லாஹ்விடம் மன்னிக்கப்படுவதற்கான காரணியாக அமைந்துவிடும். அப்படியெல்லாம் நமக்கு சிந்தனை வருதா? சொல்லுங்க, அப்படி சிந்தனை வருமா? நாளைக்கு எங்க போகணும்? அந்த கல்யாணத்தை கூப்பிட்டுருக்காங்க, இவர் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறாரு, பர்த்டே பார்ட்டி, இங்க வீடு திறப்பு விழா. அவன் வியாபாரத்தை கெடுத்துக்க விடக்கூடாது. அவனை இந்த எண்ணங்களில் தானே தூங்கி விடுகிறோம். எழுகிற பொழுது அந்த எண்ணங்கள் விஷமாகவே வேலை செய்கிறது. ஒரே ஒரு நாள் முயற்சி செய்து பார்ப்போம். எனக்கும் மவுத் இருக்கிறது, எனக்கும் மறுமை தொடங்கும், நான் என்ன விதமான நன்மைகளை சேமித்து வைத்திருக்கிறேன், எப்படிப்பட்ட அபாயகரமான பாவங்கள் என்னிடத்தில் குடிகொண்டிருக்கிறது, இதற்கு மாற்றம் இருக்குமா என்று தேடி பார்த்தால் ஒரு முடிவு வரலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுக்கு முன்பு என்னை நான் மாற்றிக்கொள்வேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த என்ன பிராக்டிக்கலா வரணும். இது போனது போகணும். இப்படி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறேன். ஒரு ஜாக்பாட், ரமலான் வரப்போகிறது, நான் இப்பொழுதிலிருந்தே என் தொழுகையை முழுமையாக நிறைவேற்றுவேன், பாவங்களை குறைத்துக் கொள்வேன், கடன் வரவு செலவுகளில் இருந்து வெளியேறி விடுவேன். இப்படி எல்லாம் ஒரு மூமினுக்குள் ஒரு மன மாற்றம், குண மாற்றம் ஏற்படும் என்று சொன்னால் பெருமானார் சொல்வாங்க, அல்லாஹ் மன்னிக்கிறதுங்கிறது என்ன தெரியுமா? உனக்கு மனமாற்றம் ஏற்பட்டு இப்படியெல்லாம் செஞ்சிட்டேனே, இந்த மன வருத்தப்படுவதே மன்னிப்புக்கான காரணியாக வந்துவிடும். தினம் தினம் படுக்கையிலே உமர் நாயகம் தன்னை குறித்த சுய கேள்விகள் கேட்பார்கள். டிக் பண்ணிட்டே வருவாங்க. ஃபஜ்ர்ல இருந்து இவ்வளவு செஞ்சிருக்க, இவ்வளவு செஞ்சிருக்க, இவ்வளவு செஞ்சிருக்க, நன்மை அதிகமா தீமை அதிகமா கேட்டுக்கொண்ட பிறகு தனி அறையில் தனக்குத்தான சாட்டை எடுத்து அடித்துக் கொள்வார்களாம். உமர் இப்படி செய்வியா, உமர் இப்படி செய்வியா, இந்த தவறுகள் செய்வாயா, நன்மை கூட வேண்டும், தீமைகள் குறைய வேண்டும். இதெல்லாம் நமக்கு சாத்தியப்படுமா? நாம் என்ன அந்நிய பிரதேசத்துக்காரர்களா? மூமின்களே, மார்க்கம் சம்பிரதாயமாக இருந்தால் நம்மை விட நஷ்டவாளிகளும் கோமாளிகளும் வேறு யாரும் கிடையாது. மார்க்கம் சம்பிரதாயம் அல்ல, அது நிஜ வாழ்வு. ஏதோ வெள்ளிக்கிழமை தொழுதுட்டோம், ரம்ஜான் வரப்போகுது, நோம்பு வச்சிருவோம், எல்லாரும் வைக்கிறாங்க நம்மளும் வச்சிருவோம், அவ்வளவுதான். சம்பிரதாயமாக இது கடந்து போய்விட்டால் நம்மை விட ஏமாளிகளும் கோமாளிகளும் நஷ்டவாளிகளும் வேறு யாரும் கிடையாது. ஒரு நாள் சுய பரிசோதனை என்னை நான் செய்கிறேன். அல்லாஹ் அக்பர். அப்ப நம்மள்கிட்ட வர்ற வார்த்தை இப்படித்தான் இருக்கும். அபூபக்கர் நாயகம் சொன்னதை போல, யா அல்லாஹ் என் நிலைமை என்ன ஆகும்? நிறைய பாவங்களை சேர்த்து வைத்திருக்கிறேன், என்னுடைய நன்மைகள் மிக குறைவு, மறுமையின் நிலை என்ன ஆகுமோ? சித்தீக் நாயகத்தினுடைய இந்த ஈமான் ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்தில் வரும் என்று சொன்னால் குறைந்தபட்ச மாற்றமாவது ஏற்படும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய மனிதர்களை பார்த்திருக்கிறார், நிறைய குணங்களை பார்த்திருக்கிறார்கள். வாழ்நாள் முழுவதும் இவர் எனக்கு எதிரி சொன்னதே கிடையாது பெருமானார். எதிரியோடும் அன்போடு பேசியவர்கள் பெருமானார். பெரிய ஆச்சரியத்தை ஹதீசுகள் சொல்லுகிறது. மக்கத்து காபிர்களும் யஹூதிகளும் நஸ்ரானிகளும் வெளிப்படையாக பெருமானாரை எதிர்த்தார்கள். அதனால இவங்கெல்லாம் யாருன்னு பெருமானாருக்கு தெரியும். ஆனால் ஒரு கூட்டம் இருந்தது, அந்த கூட்டம் இரட்டை வேடத்துக்காரர்களாக வாழ்ந்தார்கள். முனாஃபிக்குகள். தொழுக வருவாங்க, நோம்பு வைப்பாங்க, நபியோடு சபைகளில் அமர்ந்திருப்பார்கள், சொன்னதையெல்லாம் கேட்பார்கள். ஆனால் மக்கத்து காபிர்களோடும் யஹூதிகளோடும் தொடர்பு கொண்டு, நாங்க இங்க நடிக்கிறோம், உங்க ஆளு, உங்களுக்கு எதிராக எந்த வேலையும் உள்ளிருந்து நாங்கள் செய்வோம் என்று இரட்டை வேடத்துக்காரர்களாக வாழ்ந்தார்கள். மூமின்களை கவனிக்க வேண்டிய விஷயம், அவர்கள் யார் என்று பெருமானாருக்கு தெரியும். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். சொந்த சமூகத்திலேயே முனாஃபிக்குகள் யார் 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 என்ற பட்டியலை தெளிவாக கொடுத்து விட்டு போனார்கள். அவங்கள பெருமானாருக்கு தெரியும். ஆனாலும் தன்னுடைய மௌத்து வரையிலும் அந்த முனாஃபிக்குகள் யார் என்று பெருமானார்
வெளிப்படுத்தியதே கிடையாது. நாமளா இருந்தா என்ன செஞ்சிருவோம்? வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டிடும், இவன் முனாஃபிக். பெருமானார் சொல்லவே கிடையாது. ஆனால் ஒரு சஹாபி இருந்தார், அவருடைய பட்ட பெயரே சாஹிபு சிர், ரகசிய காப்பாளர். ரகசியங்கிறதே என்ன தெரியுங்களா? எனக்கு மட்டும் தெரிஞ்சா அது ரகசியம். நாம என்ன செய்வோம்னா, யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, உங்கள்கிட்ட தான் சொல்றேன், மொத்த ஜமாத்திலையும் சொல்லி பித்தனா உண்டாக்கிறது. அதான் நம்ம வேலை. பெருமானார் ஒருவரை கணித்தார்கள், இவர் அபாரமான நம்பிக்கைக்கு சொந்தக்காரர். அதனால் அவரை கூப்பிட்டு பெருமானார் சொன்னாங்க, இதுவரைக்கும் முனாஃபிக் யார் என்று நான் யாரிடமும் சொன்னது கிடையாது. சமூகத்தினுடைய நன்மைக்காக நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன், நீங்களும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. இந்த உத்தரவாதத்தை பெருமானார் வாங்கி கொண்டார். அவர் எவ்வளவு கடினமானவர் தெரியுமா? பெருமானார் இப்படி ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு பலரும் அவரிடத்துல போய் கேட்பார்கள், அந்த முனாஃபிக் லிஸ்ட்ல நான் இருக்கிறேனா? சொல்லுவாரா? இல்லைன்னு சொன்னாலும் பிரச்சனையாயிரும், ஆமான்னு சொன்னாலும் சொல்லவே மாட்டார், வேறு பேச்சுகளை மாற்றிக்கொண்டு போய் விடுவார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் திட்டமாக சொன்னார்கள், இவர் சொர்க்கவாதி என்ன, எனக்கு பிறகு நபி கிடையாது, அப்படி நபியாக ஆகிற தகுதி ஒருவருக்கு இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் உமருக்கு அந்த தகுதி இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட உமர் நாயகம் தன்னுடைய சுய பரிசோதனையில் எவ்வளவு ஆழமாக இருந்தார்கள் தெரியுமா? இவர் அப்பப்ப போய் அந்த லிஸ்ட்ல நம்ம பேர் இருக்கா அப்படின்னு கேட்பாரு. இவர் பதிலே சொல்ல மாட்டார். சரி இல்லைன்னாச்சு சொல்லுங்களேன், அதற்கும் பதில் சொல்ல மாட்டார். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முடிவுக்கு வந்தார்கள், இவ்வளவு அற்புதமான ரகசிய காப்பாளர், இவரை நாம் கண்காணிப்போம், இவரை நாம் கண்காணிப்போம் அப்படின்னு உமர் நாயகம் கண்டுபிடித்த ஒரு செய்தி என்ன தெரியுமா? பள்ளிவாசலுக்கு வருகிற ஜனாசாக்களை இவர் தொழுகிறாரான்னு பார்ப்பாங்க. யாரு யாரு? ரகசிய காப்பாளர் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க, இவர் தொழுகிறாரா, அந்த மையத்துக்கு இவர் தொழுகிறாரா? இவர் தொழுதால் அவரும் தொழுவார், ஏன்னா இவர் மூமினுக்கு தான் தொழுவார். இவர் தொழுகவில்லை என்று சொன்னால் அவன் முனாஃபிக் என்று உமர் நாயகம் அடையாளம் கண்டுகொள்வார்கள். மூமின்களே, இது அடுத்தவங்களுக்கான செய்தி கிடையாது, இது தனக்கான செய்தி. அந்த முனாஃபிக்குகளுடைய பட்டியலில் நான் இருந்துவிடக் கூடாது. மறுமை நாளில் நம்மை அல்லாஹ் எழுப்புகிற பொழுது நாம நம்புறோம், நான் மூமினு, நான் மூமினாக மௌத்தாகணும், மூமினாக எழுப்பப்படணும் என்றெல்லாம் நான் நம்புகிறேன். ஆனால் உறுதியாக என்னால் செயல்பட இயலாது. அதனாலதான் பெருமானார் சொன்னாங்க, உங்களுடைய ஈமானை சுய பரிசோதனை செய்து கொண்டே இருங்கள். அல் ஈமானு பைனல் ஹௌஃபி வர்ரஜா, அல்லாஹ் என்ன காப்பாத்திடுவான் அப்படின்னு நம்பிக்கையும் இருக்கணும், என்னை தூக்கி எறிந்து விட்டால் என்ன செய்வேன் என்ற பயமும் இருக்கணும். இதான ஈமான். இத்தனை வருஷம் தொழுதுட்டேனப்பா, எனக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம், இவ்வளவு லட்சங்களை தர்மம் செய்திருக்கிறேன். மூமின்களே, கடைசி நேரத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொன்னாங்க. ஏன்னா ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளால் ஈமான் இருப்பதும் இல்லாமல் போவதும் உருவாகிவிடும். எனவே இரட்டை வேடதாரிகளை போன்று மூமின்கள் முஸ்லிம்கள் வாழ்ந்து விடக்கூடாது. தன்னை சுய பரிசோதனை செய்து நன்மைகளை பெருக்கவும் பாவங்களை குறைப்பதற்குமான வழியை தேடுவது ஒவ்வொரு மூமினுக்கும் அவசியம். அத்தகைய வாய்ப்பை தான் இந்த சிறப்பு பருவகாலங்கள் நமக்கு வழங்குகிறது. என்னங்க ரொம்ப வருஷமா முடியலையே, ரொம்ப வருஷமா நம்மளாலே முடியலையே. ரம்ஜான்ல நல்லவனா இருக்கிறோம், 11 மாசம் கெட்டவனா இருக்கும். இது என்ன? இது நமக்கு நல்லாவே தெரியுது. வேறு சில மார்க்கங்களில் சமயங்களில் வாழ்க்கை வேறு, வணக்கம் வேறு, அப்படி அல்லவே நான் வாழ்க்கை தான் வணக்கம், வணக்கம் தான் வாழ்க்கை. என்ன ஒரே ஒரு மாதத்திற்கு புனிதனாக மாறுவது, பிறகு தன் பாவங்கள் குறித்து எந்த கவலையும் படாமல் அலட்சியத்தோடு வாழுதல். மூமின்களே, அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள்,
புனிதமான ஷாபானுடைய மாதத்தில் ஒரு நாளை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குகிறான். அந்த நாள் பெருமானாருடைய பாஷையிலே ஷாபானின் பகுதி, அதான் நாம பராத்தினுடைய இரவுன்னு சொல்றோம். வரக்கூடிய வியாழக்கிழமை என்று பராத்தினுடைய இரவு பெருமானார் சொல்வாங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க பெற்று விட்டால் ரமலானை எதிர்கொள்ளும் முகமாக அந்த இரவில் இபாதத்துகளை கழியுங்கள், பகலில் நோன்பு வையுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்தார்கள். இந்த இரவுல தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா படுத்திருந்த பெருமானார் காணவில்லையே, எழுந்து பார்க்கிறார்கள். எங்கேயாவது வேறு வீடுகளுக்கு போய் விட்டார்களா அப்படிங்கிற எண்ணத்தில் தேடிக்கொண்டு வருகிற பொழுது எல்லாம் பள்ளிவாசலை சுற்றி தான் வீடு. ஜன்னத்துல் பகீ கபிரிஸ்தானில் பெருமானாரை பார்த்தார்கள். தாடி நனைய தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல், நாயகமே என்ன நடக்கிறது? அல்லாஹ்வுடைய ரசூல் முதல்ல கேட்குறாங்க, பெண் அல்லவா, வேற மனைவி வீட்டுக்கு போயிட்டேன்னு சந்தேகப்பட்டு வந்தையா? இல்லையா ரசூலுல்லாஹ், அப்படிலாம் இல்லை ஆயிஷா, இந்த இரவின் மகிமையை நீ தெரிந்து கொண்டால் நீ தூங்க மாட்டாய். இரவு எப்படிப்பட்ட இரவு தெரியுமா? அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வந்து கேட்கிறான், உங்களுடைய ஒரு ஆண்டிற்கான விதி மாற்றப்படுகிற இரவு. பாவ மன்னிப்பு கேட்கிறையா? நான் மன்னிக்கிறேன். தௌபா செய்கிறாயா? நான் தௌபா ஏற்றுக்கொள்கிறேன். திருந்த முயற்சிக்கிறாயா? திருத்தத்தை நான் தருகிறேன். ஃபஜ்ர் உதயமாகும் வரை சகல படைப்புகளையும் படைத்த ரப்புல் ஆலமீன் முதல் வானத்திற்கு இறங்கி வந்து கேட்டு அடியாறுகளுக்கு மிக பெரும் ஞானத்தை வழங்குகிற பராஅத்தினுடைய இரவு. இளைஞர்கள் குறிப்பா விளங்கிக்கணும், எல்லாத்தையும் ஆதாரத்தை வச்சு நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னா ஆதாரத்தை முதல்ல நீ நம்பும். நான் எல்லா ஆதாரத்தையும் கொடுப்பேன், நீ இல்லை இல்லைன்னா. ஏன்னா சில சகோதரர்கள் எப்படி ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொன்னா, பராத்துடைய இரவுலாம் கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன செய்யலாம் சொல்லுங்க? என்ன செய்யலாம்? செல்போனை நோண்டிட்டு நாசமா போவோம். மார்க்கத்தை விட்டும் இந்த புதுமைவாதிகள் நோட்டீஸ் வரும். ஜாக்கில இருந்து தௌஹீதுல இருந்து இது வழிகேடு, மார்க்கத்தில் இல்லை. நான் ஆதாரத்தை கொடுத்தா ஃபர்ஸ்ட் இந்த ஆதாரத்தை ஏத்துக்கிற மனநிலையில உங்களுக்கு இருக்கணும். அதனால அந்த இளைஞர்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத் தருவானாக. துல்லியமாக பெருமானார் சொன்னாங்க, ஷாபானுடைய மாதத்தின் 15ஆம் இரவு ஒரு ஆண்டிற்கான விதி மாற்றம் நடக்கிறது. இரவில் வணக்கத்தில் இருங்கள். உங்களுடைய விதி மாற்றம் நடக்கிற பொழுது என் அடியான் தொழுதான், இஸ்திக்பார் செய்தான், தௌபா செய்து கொண்டிருந்தான், குர்ஆன் ஓதி கொண்டிருந்தான், பகலில் விசாரிக்கிற பொழுது நோன்பு வைத்திருந்தான். இப்படித்தான் நான் ஆசைப்படுகிறேன். பெருமானார் தன்னிலை விளக்கம் சொன்னார். நீங்க எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்டு பயணிச்சீங்கன்னா நம்மளை மாதிரி அடிமுட்டால் யாருமே இருக்க முடியாது. கபரில் போய் பார்த்துட்டு வந்து முன்கர் நக்கீர் வர்றாரா இல்லையா, கேள்வி உண்டா இல்லையா, 6 அடி கபருக்குள் இந்த மர்மங்கள் இருக்கிறதா இல்லையா தெரிந்தால் மட்டுமே நம்புவேன் என்று சொன்னால் இயல்பாவே காபிரா மாறிடுவோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்பிக்கை தான் இஸ்லாம், நம்பிக்கை தான் இஸ்லாம். இதை நம்ப சொல்லி பெருமானார் எதையெல்லாம் சொன்னார்களோ அதையெல்லாம் செய்வது ஒரு மூமினுடைய கடமை. எந்த இடத்திலேயும் இஸ்லாமிய செய்திகள் வழிகேட்டிற்கு உறுதுணையாக இருக்கவே இருக்காது. அதான் பெருமானாரும் சஹாபாக்களும் அவர்களை பின்பற்றிய தாபியன்களும் பின்னர் வந்த ஆராய்ச்சியாளர்களான இமாம்களும் நமக்கு தெளிவுபடுத்தி ஆதாரங்களை நிறைவாக தந்த அற்புதமான செய்தி. உங்களுடைய விதி மாற்றம் நடக்கிற நாளில் அமல்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஷாபானுடைய மாசத்துல பிறை 13, 14, 15 வழமையாகவே ஐயாமுல் பீர் சுன்னத்தான நாட்கள் வந்து விடுகிறது இல்லையா? அதிலையும் பிரசித்தி பெற்ற ஒரு நாளாக பெருமானார் சொல்வார்கள். இந்த பராத்தினுடைய 4 பேர் இருக்கு. லைலத்துல் முபாரக்கா, பரக்கத்து பொருந்திய இரவு. லைலத்துல் பராஆ, விடுதலை பெறும் இரவு. லைலத்துல் ஷக்கு, நம்முடைய காரியங்கள் அனைத்தும் வேகப்படுத்தப்படும் நாள். பட்ஜெட்
லைலத்துர் ரஹ்மா, அல்லாஹ்வினுடைய அருள் பொழியும் இரவு. அந்த நம்பிக்கையோடு அந்த இரவை இபாதத்துகளில் கழிப்பதில் மார்க்கம் எல்லா தகவல்களையும் ஆதாரத்தோடு முன்வைக்கிறது. முஃபஸ்ஸிர்கள் எழுதுறாங்க, இந்த பராத்தினுடைய இரவில் உலகத்தில் ஒரு அதிசயம் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய பேரருளான ஜம்சம் நீர் எங்க இருக்குங்க? எங்க இருக்கு? மக்கால காபத்துல்லாவுக்கு அருகில் இருக்கிறது இல்லையா? அந்த ஜம்சம் வழமைக்கு மாற்றமாக அதிகமாக பொங்குகிறது. பொங்கிறது மாத்திரமல்ல, உலகின் எல்லா நீர் சுனைகளுக்கும் அது பாய்ச்சப்படுகிறது. வாய்ப்பு இருந்தால் அந்த இரவில் குளித்துக் கொள்ளுங்கள் என்று முஃபஸ்ஸிர்கள் எழுதுவார்கள். அல்லாஹ்வுடைய அதிசயங்கள் இது. ஒரு இரவில் அடியாறுகளுக்கான மிகப்பெரிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பராத்தினுடைய இரவு வந்துருச்சுன்னு சொன்னா துஆல ஈடுபடுவாங்க. அந்த துஆ எப்படி தெரியுமா? யா அல்லாஹ், என்ன நல்லோர்களின் பட்டியலில் நீ வைத்திருந்தால், இது வரைக்கும் வச்சிருந்தேன்னு சொன்னா என்ன அப்படியே நீடிக்க செய்யினான். உன் பார்வையில் நான் நல்லவனா இருந்தா, உன்னுடைய விதியில நான் நல்லவனா இருந்திருந்தா என்னை அப்படியே நீடிக்க வை. யா அல்லாஹ், பாக்கியமற்றவர்கள், உன் கோபத்திற்கு ஆளானவர்கள் அந்த லிஸ்ட்ல என் பேர் இருந்துச்சுன்னா அல்லாஹ் என்னை நீ மன்னிச்சிரு. எதிர்காலத்தில் நல்லவர்களுடைய பட்டியலில் என்னை சேர்த்து விடு. ஏன் இந்த துஆவை கேட்கணும்? பராத்தினுடைய இரவென்று ஏன் கேட்க வேண்டும்? விதி மாற்றம் நடைபெறுகிற நாள் என்ன நடக்கும்னு தெரியாது. குர்ஆன் நல்லா ஒரு ஆயத்துல சொல்றான், அஸா அன் தக்ரஹு ஷைஆ ஃபஹுவ கைருல் லக்கும். ஒன்றும் உங்களுக்கு பிடிக்காது, ஆனா அல்லாஹ் அதுல நன்மை வச்சிருப்பான். யாருக்காவது மருந்து மாத்திரை சாப்பிட்றது பிரியமா இருக்குமா? சொல்லுங்க. அது நாட்டு மருந்தா இருந்துச்சுன்னா பிடிக்கவே பிடிக்காது இல்லையா? ஆனால் அந்த கசப்பிற்கு பின்னால் இருக்கிற ஆரோக்கியம் உங்களுக்கு பிடிக்காது. அதில் அல்லாஹ் நிறைய நன்மைகளை வைத்திருப்பார். ஒரு ஹதீஸில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, மனுஷனுக்கு சாதாரணமா ஏற்படக்கூடிய ஜலதோஷம் அது வந்துருச்சுன்னா, இந்த ஜெனரேஷன், இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வீட்டிலேயே மினி மெடிக்கல் வச்சிருக்கிறாங்க. தும்மிட்ட போதும் 2 மாத்திரை எடுத்து போட்டு உடம்பின் இயற்கையை தடை செய்யும் வேலையை பழகிட்டோம், அடிமையாயிட்டோம். அப்படியெல்லாம் சளி என்னால தாங்க முடியாது. பெருமானார் சொல்றாங்க, அந்த ஜலதோஷம் ஏற்பட்டு மூக்கின் வழியே அந்த நீர் வடிவது உங்களுக்கு பிடிக்காது, மனசு ஏத்துக்காது. கரிச்சி வச்சுக்கிட்டு சிந்திக்கிட்டே இருக்கணும், யாரால நடக்கும்? உடனே ஸ்டாப் பண்ணணும், அப்படித்தானே? உங்களுக்கு அது பிடிக்காது. ஆனால் ஒன்றை நான் சொல்லுகிறேன், யாருக்கெல்லாம் ஜலதோஷம் பிடிக்கிறதோ அந்த ஜலதோஷம் குஷ்டரோகத்தின் வேர்களை மாய்த்து விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். உடம்புக்குள்ளேயே அல்லாஹ் நோய்க்கான மருந்துகளை அவனே வச்சிருக்கிறான். குறைஞ்சது 3 நாள்னாச்சு பொறுக்கணுமா இல்லையா? நமக்கு 3 நிமிஷம் கூட பொறுக்க முடியாது. காய்ச்சல் வந்தா உடனே குணமாகணும், பேதி ஏற்பட்டா உடனே நிக்கணும் இல்லையா? இதன் விளைவு என்ன? பெரும் நோய்களை கொண்டு வந்து விடும். உங்க உடம்புக்குள்ள குஷ்டரோகம் வரக்கூடாது என்று நீங்கள் விரும்பினால் சளி பிடிக்கும் போது சந்தோஷப்படுங்க, நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். காய்ச்சல் வந்தால் 2 ரக்காத்து தொழுது அல்லாஹ்வுக்கு சுக்ரியா செய்யணும். பாடி தன்னைத்தானே ரெஃப்ரெஷ் செய்து. எதுல? காய்ச்சல்ல. நாம் நஸ்ரானிகளுடைய மாத்திரை அந்த மருத்துவத்திற்கு அடிபட்டு போனதினால் நம்மளை நல்லா அடிக்ட் ஆக்கி வச்சுட்டாங்க. இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லி இருக்கிறாரு, அதுக்கு மாத்திரை கொடுத்துருக்கிறாரு. இப்போ நானே டாக்டரா மாறி அவர் சொன்ன செட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு செட்டை தூக்கி உள்ள போட்டுட்டு அடி தூள் கலப்பமா 4 ஜிலேபி தாராளமாக சாப்பிடு. ஏன்பா? அதான் 4 மாத்திரை எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறோம்ல. மனிதனுடைய அறிவு அவ்வளவுதானே. இந்த விதி மாற்றத்தை நாம் புரிய வேண்டும். நம்ம கையில எதுவுமே கிடையாது. நேற்று என்ன நடந்தது, இப்ப என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்கும் சொல்லுங்க. தினசரி வாழ்க்கையில் அனுபவிக்கிறது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, எல்லா இடத்துலையும் ஓதிக்கப்பா லா ஹவ்ல வலா குவத்த, சத்தமா சொல்லுங்க, லா ஹவ்ல வலா குவத்த. ஒன்றும் பண்ண முடியாது. நான் நல்லது செஞ்சாலும் நீ தான் நடத்தி கொடுக்கணும். நான் தவறிலிருந்து விடுபடுவதும் முன்னால் தான் நடக்கும். ஏங்க நம்மள எல்லாம் பள்ளிக்கு கொண்டு வந்தான், அவனை ஏன் சாராய கடை கொண்டு போனா? யோசிக்க வேண்டாமா? என்னை சாராய கடையில் கொண்டு போய் என் ரப்பு நிறுத்துவதற்கு எவ்வளவு நேரங்கள் வரும்?
நாம பேசிட்டு அவன் சரியில்லைப்பா, ஆளு ஒரே குடிகாரன், அப்படி சொல்லவே கூடாது. அவனை நிறுத்தியவன் ரப்பு, என்னை இங்கு கொண்டு வந்து விட்டவனும் ரப்பு. என்னை கொண்டு போய் விடுவதற்கு எவ்வளவு நேரமாகும்? மோமீன்களே, மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான் பராத்தினுடைய இரவு. அதனால பெருமானார் சொன்னாங்க, உங்க மனசுக்குள்ள சுய பரிசோதனை கேளுங்க. என் ஈமானிய பலம் என்ன? என் இபாதத்துகளின் ஈடுபாடு என்ன? எனக்கு மரணம் வந்து விட்டால் நான் எந்த நிலையில் மரணிப்பேன்? கலிமாவோடு அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம் என்ற ஆசையோடு, பிரகாசமான முகத்தோடு, அப்படியா பயந்து நடுங்கி இந்த வீடெல்லாம் என்னாகும், இந்த காசெல்லாம் என்னாகும் என்ற இந்த துனியாவினுடைய அந்த பயத்திலேயே உயிரை விட்டு விடுவோமா? ஒரு மூமின் மரணத்தை சந்தோஷமாக எதிர்கொள்வார். நான் காத்திருந்த வாழ்க்கை எனக்கு வரப்போகிறது. அதனாலதான் மௌத்த குர்ஆனுடைய பாஷையில சொல்ல போனா மரணம் இழப்பு அல்ல, இடம் மாறுதல்னு குர்ஆன் சொல்லுது. என்னங்க, மண்ணுக்கு மேல வாழ்ந்துட்டு இருந்தோம், மண்ணுக்கு கீழ் சொல்லுங்க வாழ போகிறேன். இடமாற்றம். இந்த பராத்தினுடைய இரவில் ஒரு ஆண்டு யாரெல்லாம் வாழ போகிறார்கள் அல்லாஹ் பட்டியல் போடுறான். பொருளாதார மேம்பாடு, பொருளாதார சரிவு, உடல் ஆரோக்கியம், நோய், குழந்தை பாக்கியம், குழந்தையின்மை, நம்ம வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அத்துணையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த இரவிலே ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், விதி அனைத்தும் பரிசீலனை செய்யப்படுகிறது. ஒன்னும் இல்லை, இந்த 1000 ரூபாய்க்கு கொண்டு போய் எல்லா பேப்பரையும் கொடுத்துட்டு ஆன்லைன்ல செக் பண்றாரு. இந்த 1000 ரூபாய் நமக்கு வந்திருக்கா, வருமா, அந்த தகுதி இருக்கா? கரெக்டுங்களா? ஒரு அரசாங்க பரிசீலனையை இவ்வளவு பயப்படுகிற நாம், ரப்பு பரிசீலனைக்கு எடுக்கிறான். இவன் வாழணுமா வேண்டாமா? இவன் சிறப்பாக வாழ வேண்டுமா, கால் நிலையில் வாழ வேண்டுமா? இவனுக்கு ஆரோக்கியமான வாழ்வா? ஒண்ணுமே இல்லை, அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனை எத்தனை சகோதரர்களை பார்க்கிறோம், வினாடியில சின்ன சின்ன வயசுல ஸ்ட்ரோக் வந்துருச்சு, மொத்த செயல்பாடும் முடக்கம். படிப்பினை பெறணுமா இல்லையா? படிப்பினை பெறணுமா இல்லையா? குறிப்பாக இளைய சமூகம், அந்த அந்த இளமை, இரத்த சூடு, என்னமும் செஞ்சிடலாம், எந்த பாவத்திலையும் ஈடுபட்டு விடலாம். மூமின்களே, மாறுவதற்கான வாய்ப்பு பராத்தினுடைய இரவு. அதில் மாறலன்னா அதுக்கு பிறகு மாறுவதற்கான வாய்ப்பு இல்லையே. பெருமானார் சொன்னாங்க, ஷாபானுடைய அந்த பகுதி உங்களிடத்தில் வந்துவிட்டால் இரவில் வணக்கத்தில் ஈடுபடுங்கள், பகலில் நோன்பு வையுங்கள். இந்த ரெண்டுமே மனமாற்றம், குணமாற்றத்திற்கான காரணம். சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்பயுமே அல்லாஹ்ட்ட அதிகமா தௌபா செய்யுங்க, அல்லாஹ்ட்ட தௌபா செய்யுங்க. தௌபா என்பதே திரும்பவும் பாவம் செய்யாமல் இருப்பதற்கான காரணி. எத்தனை நாள் ஒரு தடவை தௌபாவை நம்ம பாவத்தை செஞ்சிட முடியும்? அஸ்தக்ஃபிருல்லாஹ், இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டேன். 4 பாவத்தில் 1 குறைந்து 3ஆக மாறுவதற்கான வாய்ப்பு, நான் சொல்ற அந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் அந்த வார்த்தைக்கு சக்தி இருக்கிறது. நம்மளே நொந்துக்குவோம், எத்தனை தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி சொல்லி இந்த பாவத்தை மறுபடியும் செய்கிறது. என்றைக்காவது ஒரு நாள் விடுபடுவதற்கான வழி இந்த தௌபா இஸ்திக்ஃபார்ல இருக்கு. மோமீன்களே, மோமீன்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லாரையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அந்த இரவின் பரக்கத்தினால், குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு, எல்லோரையும் மன்னிக்கிறான். ஆனா நீ மன்னிப்பு கேட்கணும். யார்கிட்ட சொல்லுங்க, யார்கிட்ட? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் ரொம்ப கருணையாளன், 70 தாயை விட கருணையாளன். மொத்தமா ஒரு நேரத்தில் அழுது எல்லாம் மன்னிச்சிருன்னு சொன்னா மன்னிச்சிரும். ஏன்னா அவன் ரப்பு. நான் அந்த ரப்பு ஒரு கண்டிஷன் வைக்கிறான், மனுஷன்ட்ட செஞ்ச தவறுகளுக்கு அங்கதான் நீ பரிகாரம் தேடணும், அங்கதான் பரிகாரம் தேடணும். அவரை அடிச்சு போட்டு அல்லாஹ் நீ மன்னிச்சிரு இங்க வரக்கூடாது. தொழுகல, நோன்பு வைக்கல, தர்மம் கொடுக்கல, அஜ்ஜு செய்யல, நான் பார்த்து மன்னிக்கிறதுனா மன்னிச்சிருவோம் போ, அதான் கருணையாளன். ஆனா இவன்கிட்ட அடிச்சேன், இவனை ஏமாத்திட்டேன், இவனை மனசை காயப்படுத்திட்டேன், யார்கிட்ட தான் போகணும்?
இதை குறித்து மிக மிக யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, இது எந்த இரவுனா அடியார்களுக்கு இறங்கி வந்து பாவ மன்னிப்பு வழங்குகிற ரப்புல் ஆலமீன். சில பேரை சொல்றான், இவனை இன்னைக்கு கூட நான் மன்னிக்க மாட்டேன், அப்படிப்பட்ட பாவி. இதை ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். யார் அல்லாஹ் அப்படி அல்லாஹ்வே விரட்டுறான்? அவன் திருந்தலன்னு சொன்னா அந்த இரவிலும் கூட நான் மன்னிக்க மாட்டேன். பெருமானார் சொல்லுவாங்க, முதல்ல யாருன்னா பெற்றோரை சங்கடப்படுத்தக்கூடியவன். எல்லாம் மன்னிக்கணும். இன்னைக்கெல்லாம் 80% அப்படித்தான் இருக்கிறான். என் ஃப்ரீடம் பாதிக்குது, அதான் சும்மா நைட்டு இருக்காரு, அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கும் ஒத்து வர்றது இல்லை. கரெக்டா வைசாப்? கரெக்டா? இளைஞர்களே, சொர்க்கமே அங்கதான் இருக்கு. பெருமானார் சொல்லுகிறார்கள், இந்த இரவில் கூட ஒருவன் தன் தாய் தகப்பனுக்கு செய்கிற நோவினையை சங்கடத்தை நான் மாற்றிக்கொள்வேன் அப்படின்னு நினைக்காம அவன் என்ன தொழுதாலும் என்ன அழுதாலும் அவனை நான் மன்னிக்க மாட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது சொன்னாங்க, மது குடிக்கக்கூடியவர்கள். அதான் இன்னைக்கு அது பாவமே இல்லைங்கிற மாதிரி ஆகி போச்சு. இஸ்லாத்துல ஒரு சட்டம் இருக்குங்க, சில பேர்த்துக்கு சலாம் சொல்லக்கூடாது, சில பேர்த்துக்கு சலாமு. ஆமா, அது நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இது எப்படி பஞ்சாயத்துனா, இமாம் சலாம் சொல்லாம போறாரு, அதை பஞ்சாயத்து பண்றக்கு. அப்ப நீ யோசிக்கணும், அவர் ஏன் சலாம் சொல்லல? ஒரு புரியுதுங்களா? குடிகாரனுக்கு சலாம் சொல்லக்கூடாது. சலாம் சொல்லிட்டா நாம குடிக்கிறது நல்லதுன்னு அவன் நினைச்சுக்குவான். ஊரே குடிகாரனுக்கு சலாம் சொல்ல மறுப்பது அவனை திருத்துவதற்கான வழி. புரியுதா? யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுங்கள் நல்லவங்களுக்கு பெருமானார் சொன்னது. பாவம் செய்யறான், தைரியமா செய்யறான், பார்க்கிற யாருமே சலாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க, வருத்தம் ஏற்படுமா இல்லையா? இந்த பாவத்தினாலதான் நம்ம சமூகம் ஒதுக்குது. இந்த மசாயில் கூட நமக்கு தெரியுறது இல்லை. சலான் அப்புறம் உங்களுக்கு நான் சலாம் சொல்லியிருக்கேன், தட்டி வேற சொல்றது, பெசாமியே இருந்திருக்கலாமே. புரியணும், மசாயில் அப்படித்தான். மூமின்களே, பெருமானார் சொல்வார்கள், மது குடிப்பவன் தௌபா செஞ்சு திருந்திட்டானா அல்லாஹ் அவனை மன்னிப்பான். அந்த குடியை விடாமல் அவன் என்ன செய்தாலும் மன்னிக்கப்படுகிற இந்த இரவில் கூட அவனுக்கு மன்னிப்பு கிடையாது எச்சரிக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது சொன்னாங்க, உறவுகளை முறிப்பவர்கள். அதெல்லாம் இன்னைக்கு கிளாஸே எடுக்க முடியாது. எல்லா வீட்லையும் எல்லாருக்குமான பஞ்சாயத்து. சில கொடூரமான குணங்கள் எல்லாம் இருக்கும். மௌத்துக்கே வரமாட்டேன்னு சொல்றதெல்லாம் என்னங்க மூமினா? ரப்பு வினாடியில நம்மளை சோதிச்சிட மாட்டான். மௌத்துக்கு கூட வரமாட்டேன் அந்த பிடிவாதங்கள் 1000 வருஷம் துனியால இருக்கிறோமா? பெருமானார் சொல்றாங்க, அன்றைய இரவிலாவது நான் செய்தது தவறு, இனி உறவுகளை பேணி நடப்பேன், மாற்றம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான். அடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, குறுக்கு வழியில சாதிச்சிடலாம், ஈமானுக்கு பாதகமான இந்த மந்திர மாயம் மாந்திரீகம் செய்வன அப்படி எல்லாம் இருக்கா இல்லையா, இவைகளை நாடி செல்லக்கூடியவன் அந்த இரவிலும் கூட அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இது குறுக்கு வழி. சீக்கிரமா பணக்காரமா இருக்கணும் அப்படி ஒரு ஆசை, அவன் நாசமா போகணும் இப்படி ஒரு கெட்ட எண்ணம். அடுத்து பெருமானார் சொன்னாங்க, விபச்சாரி. அதையெல்லாம் இந்த சமூகம் ஹலால் ஆக்கிருச்சு. விபச்சாரின்னு சொன்னா கோவம் வருங்க. என்னோட பெஸ்டின்னு சொன்னா ஹலால் ஆகுமா? ஹலோ சொல்லுங்க. என் கேர்ள் ஃப்ரெண்டுங்கிறான், ஹலால் ஆயிருமா? கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லாதப்பா, விபச்சாரின்னு சொல்லு, கோச்சுக்குவான்ல. வார்த்தைகளினால் பாவங்களுக்கான வழியை ஏற்படுத்துகிறோம். இன்னும் சொல்ல போனா ஹலால் பண்றதுக்கு வழியை தேடுறான். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், எந்த வழியிலும் விபச்சாரம் விபச்சாரமே. கண் விபச்சாரம் செய்கிறது, கரங்கள் விபச்சாரம் செய்கிறது, பாதங்கள் விபச்சாரம் செய்கிறது, உயிர் உறுப்பு விபச்சாரமா இல்லையா அதை முடிவு செய்கிறது. எந்த வழியிலும் விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்ட மார்க்கம். அந்த இரவில் அந்த பாவம் உடையவனை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிப்பதில்லை. அடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, தான் குறுக்கு வழியில திருடிட்டோம்னா சீக்கிரமா டெவலப் ஆயிடலாம்
அப்படின்னா திருட யாரு சொல்லுங்க? திருட யாரு? மாட்டிக்கிட்டவன் திருட. தைரியமா சொல்ல முடியுமா? திருட யாருன்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ் அக்பர். இன்றைய சமூகத்தினுடைய கலாச்சாரம், கல்வி முறைகள், ஆட்சி அதிகாரம் திருட்டுக்கான வழியைத்தான் 100% திறந்து வைத்திருக்கிற. சொல்லுங்க, அனுமதி கேட்டு எடுக்க முடியுமா? காசு இல்லைன்னா பெட்ரோலை திருடிடுவான், சில நேரத்தில் பெட்ரோல் டேங்கவே திருடிடுவான், இன்ஜினை திருடிடுவான், ஃபஜ்ரில் வந்து தக்பீர் எடுத்துடுவான். திருடன் அதிகமா திருடனா கொஞ்சமா திருடனா இல்ல, அடுத்தவரின் பொருளை அனுமதி இல்லாமல் எடுக்கிற அத்துணையும் திருட்டு. எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணிட்ட, மன வருத்தப்படு, மாறு, அல்லாஹ் மன்னிப்பான். இல்லைன்னா நம்ம நினைச்சிடும் 100 ரூபாய் திருடினதுல என்ன ஆகுது? அதற்கு பின்னால் பாதிக்கப்பட்டவனின் மனோநிலையில் இருந்து பாருங்கள். அந்த திருட்ட பறி கொடுத்தானா இல்லையா, அவனுடைய மனநிலை, அவனுடைய வேதனை. அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, இஸ்லாத்துல மட்டும்தான் உலகத்திலேயே சூசைடு பண்ணாத சமுதாயம் ஈமானிய சமூகம். என்ன வேதனைகள் வந்தாலும், எவ்வளவு தோல்விகள் வந்தாலும், ஒரு கட்டத்துல வெனசேர யா அல்லாஹ் அப்படின்னு அழுகிறானே தவிர தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மூமின்களுக்கு வருவதில்லை, முஸ்லிம்களுக்கு வருவதில்லை. ஏன்னா அவனுக்கான பெரும் ஆதரவு அல்லாஹ் இருக்கிறான். அதையும் மீறி ஒருவன் தற்கொலை செய்து கொண்டால் பெருமானார் சொல்றாங்க, நிரந்தர நரகவாதி. அவன் எப்படி தற்கொலை செய்தானோ அப்படியே நரகத்திலும் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படும். விளக்கமாக பெருமானார் சொல்வாங்க, மலையிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டவன் நரகத்தில் அதே காட்சிப்படுத்தப்பட்டு அவன் நிரந்தரமாக தண்டிக்கப்படுவான். விஷமருந்தி மாய்த்து கொண்டவன் நரகத்தில் அதே வடிவத்தில் அவன் செத்து செத்து பிழைப்பான், செத்து செத்து அவன் தண்டனை அனுபவிப்பான். யார் ஆயுதங்களால் தன்னைத்தானே குத்தி கொண்டு அல்லது சுட்டு கொண்டு சாகிறார்களோ, இருக்கா இல்லையா? அப்ப எல்லா மூமினும் கடுமையான நோயாளி, படுத்த படுக்கையில 30 வருஷமா கிடக்கிறாரு, அவர் அல்லாட்ட அழுதுட்டு இருக்காரே தவிர, எல்லாம் நீ என்ன கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்றாரே தவிர சூசைடு பண்ணுங்கிற எண்ணம் சொல்லுங்க பாய் வர்றது இல்லைல்ல. அந்த ஈமான் நம்மளை தடுக்குதா இல்லையா? அதையும் மீறி தற்கொலை செய்து கொண்டவனையும் அல்லாஹ் மன்னிப்பதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, இந்த சமூகத்தில் சகஜமாய்விட்ட வார்த்தை வட்டி, வாங்கிறது கொடுக்கிறது. அதாவது நம்மளை மாத்திக்கிட்டு சமாதானம் பண்ணிக்கிட்டுங்க, ஒரு 2 லட்ச ரூபாய் வியாபாரத்தில் வச்சுங்க, மறக்காம லாபத்தை கொடுத்துருங்க, 2 லட்சமும் திரும்பி வந்துடணுங்க. இது என்ன பாய்? இது என்னது? இஸ்லாத்திலே 100% முழுமையடையாத எச்சரிக்கப்பட்ட பாடம் வட்டி. பெருமானார் அதான் இஎம்ஐ, இன்ட்ரெஸ்ட், இன்ஸ்டால்மெண்ட், என்னென்ன வார்த்தைகளை நீங்கள் சொல்லிக் கொண்டாலும் சரி, அல்லாஹ் அனுமதிக்காத வழிகளில் வருகிற வருவாய்கள். ஏன் வருமானம் எப்படி? ஒரு வினாடி யோசிச்சா போதும், ஏன் வருமானம் எப்படி? நம்ம பயங்கரமான தொழிலதிபர்களா, இன்னும் சொல்ல போனா என்ன சொல்றது, பயங்கரமான யுக்தி உள்ளவங்க. டாக்குமெண்ட்டை கொண்டு போய் வச்சு 5 லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கி பிசினஸ் பண்ணி இன்ட்ரெஸ்டும் கட்டி அசலையும் கட்டி செலவுக்கும் எடுத்து ஜெயிச்சிருவேன். ஆனா நீ போகும் வழி ஹராம்னு ஒன்று இருக்கா இல்லையா? போகும் வழி ஹராம். இந்த வருவாயை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிப்பதில்லை. இதுல சில நேரங்கள்ல மனசு உறுத்தி நம்மளே என்ன செஞ்சிருவோம் தெரியுமா, அப்படி இப்படிலாம் வட்டிக்கு வாங்கியாச்சு, வீடெல்லாம் கட்டியாச்சு, காரெல்லாம் வாங்கியாச்சு, சரி மொத்தமா ஒரு இது வரைக்கும் 50 லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கியிருக்கிறோம், அப்பப்போ 5000 ரூபா கொடுத்து அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிச்சிடலாம். அப்படிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. பெருமானார் சொன்னாங்க, மலத்தை மலத்தால் சுத்தம் செய்ய முடியாது, மலத்தை மலத்தால் சுத்தம் செய்ய முடியாது. பாவமான வழியில் சம்பாதித்து தர்மம் கொடுத்து அந்த பாவத்தை கழிக்க முடியாது. இப்ப நீ என்ன செய்யற தெரியுமா? பாவத்திற்கு மேல் பாவம் செய்கிறாய். சரியான பாஷையில சொன்னா உன் வட்டிக்கு அல்லாஹ்வை கூட்டு சேர்க்கிறேன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம கால்குலேஷன். மூமின்களே நியாயமான வருவாய் என் மனசாட்சி படிதான். உலகமே ஜட்ஜ்மெண்ட் பண்ணாலும் என் மனசாட்சி, நான் உழைச்சேன், நான் சம்பாதிச்சேன், என் கைக்கு வந்தது, அதுதான் ஹலால்.
எப்படி வந்தது எனக்கு தெரியும். பெருமானார் சொல்றாங்க, இப்படி ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கறான், மாறிக்கொள்வதற்கான வாய்ப்பு. நீங்க யாராவது இளைஞர்கள்ட்ட கேட்கறேன், இந்த இஎம்ஐ இல்லாம வாழ்ந்துடலான்னு நீங்க நியத்து பண்ணுங்க, சொர்க்கத்தை அல்லாஹ் உங்களை தேடி கொண்டு வந்து கொடுப்பான். இஎம்ஐனா என்ன பாய்? மௌத்து வரைக்கும் கடன், கடனாளியாவே மௌத்து. ஏன்னா எப்ப மௌத்து வரும் தெரியாது. இப்ப இதன் மீது அதிக நம்பிக்கை பிறந்து விட்டது. எப்படி கட்டுவோம்? அதெல்லாம் கட்டிடுவான். வயசு 25 தானே, 25 வயசுல மௌத்து வராதா? சொல்லுங்க. உழை சம்பாதி சேமித்து வை, இருப்பதை கொண்டு வாழ். பெரும்பாலும் எல்லாருடைய லைஃபும் சக்சஸ் ஆகிறது இல்லை, சிலருக்கு தான் கை கொடுது. ஏன்னா நீ அல்லாஹ்வை மறந்து எல்லாரும் பணக்காரனா ஆயிரலாம். இதெல்லாம் இந்த குறுக்கு வழி. உலகத்திலேயே வட்டியை உருவாக்கி வட்டி தொழிலை மையப்படுத்தி எல்லா வணிகமும் வட்டி இல்லாமல் இல்லை என்பதை கொண்டு வந்த சூத்திரதாரிகள் யூதர்கள். அவ யார்கிட்டையும் வாங்க மாட்டான். அதை நம்ம பார்க்கறது இல்லை. இஸ்ரேலிய அரசு ரொம்ப தெளிவா இருக்கிறான். அவன் குழந்தைகளுக்கு வட்டி பணம் வந்துடக்கூடாது. அவருடைய மக்கள் உயர் ரகமான அத்துணை கல்வியையும் கற்க வேண்டும். அதனால இஸ்ரேலுக்குள்ள பேக்கெட் ஃபுட் நாட் அலவுட், கார்ட்டூன் படங்கள் நாட் அலவுட், சினிமா தியேட்டர்கள் நாட் அலவுட். ஏன்னா என் சமூகம் வாழ வேண்டிய சமூகம். ஆனா இதையெல்லாம் உலகம் முழுவதற்கும் கொடுக்கிறார்கள். நீங்க எல்லாம் சாக வேண்டிய சமூகம். மூமின்களே, உலகம் போய் கொண்டிருக்கிற வழியிலும் குறைந்தபட்சம் நம்ம திடீர்னு அவுளியாவா மாறி பராத்திரவுல வந்து தஸ்மீ பண்ணி எடுத்துட்டு அல்லாஹ் இல்ல, எண்ணங்களால், குணங்களால், நடைமுறைகளால் நம் மறுமைக்குரியவர்கள், இபாதத்துகள் மட்டுமே நமக்கு உத்தரவாதம் தரக்கூடியவை. இந்த மனநிலை மாற வேண்டும். குறிப்பாக பெருமானார் சொன்னாங்க, நான் என் ரப்பிட்ட அழுதேன், என் சமுதாயம் பாவம்லாம் ரொம்ப பலகீனமானவங்க, அவங்களுக்கு மறுமை நாள்ல காப்பாத்துறக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. பிறை 13 அன்று கேட்டேன். எல்லாம் சொன்னான், மக்கள்ல 3இல் 1 பகுதியை நீங்கள் பரிந்துரை செய்து காப்பாற்றலாம். நீங்க சொன்னா நான் கேட்பேன். ரெக்கமெண்டேஷன். 14 அன்று அழுகிறார்கள் நோன்பு வைத்து, பகுதியை அல்லாஹ் அலாட்மெண்ட் செய்யறான். இந்த ஷாபான் 15 பராத்தினுடைய இரவில் பெருமானார் அழுது, என் உம்மத்திற்காக நான் எதையாவது செய்ய வேண்டும். அப்ப அல்லாஹ் கொடுத்த அதிகாரம் என்ன தெரியுமா? நாயகமே, நீங்கள் பரிந்துரை செய்தால் அவர்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலையும் சுவனத்து வாழ்வையும் தருவேன். ஷஃபாத்து வழங்க என்ன பாங்கு சொல்லி முடிச்ச உடனே கை தூக்கி கேட்கிறோமே, அதுல வரக்கூடிய ஒரு வார்த்தை, ஆத்தி சய்யிதுனா முஹம்மதின் அல் வசீலத வல் ஃபதீலத வ தரஜத ரஃபியத அலியத் ஷரீஃபா வபஅஸஹு மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅத்தா வர்ஸுக்னா ஷஃபாஅத்தா. நாயகத்தினுடைய ஷஃபாத்தை எங்களுக்கு கொடுன்னு உலக மக்கள் எல்லாம் பாங்கு சொன்ன உடனே அல்லாஹ்விடத்திலே பெருமானாருடைய ஷஃபாத்தை கேட்டு மன்றாடுகிறோம். கேட்க சொன்னார்கள் பெருமானார். ஏன் அமல சொல்லி நான் தப்பிக்க முடியாது. எனது ஹபீப் அல்லாஹ்வுடைய நேசர் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த ஷஃபாத்து கிடைக்காம யாரும் தப்பிக்கவும் முடியாது. அது வழங்கப்பட்ட நன்னாள், நிறைவாக்கப்பட்ட நன்னாள் அந்த பராத்தினுடைய இரவு. எனவே வரக்கூடிய அந்த பராத்தினுடைய இரவை வாத விவாதங்களை தள்ளி புரியாதுன்னு விட்டுருங்க. தள்ளி வைத்து விட்டு வணங்குவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, மாற்றத்திற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்துவேன் என்ற எண்ண உறுதியை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. நாட்டு நடப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும். பெருமானார் சொன்னாங்க, ஒரு காலத்துல எல்லா சமூகங்களும் சேர்ந்து உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. இது அமெரிக்காவில இருந்து, ரஷ்யாவில இருந்து எல்லாமே நடக்குது. சரியா? இங்க பாசிச பயங்கரவாத பாஜக அரசு உத்தரகாண்ட்ல தொடங்கிட்டாங்க. யூனிஃபார்ம் சிவில் கோடு வரும். இதெல்லாம் நம்ம எதிர்கொள்ளணும். அல்லாஹ் ஒருத்தன் தான் நமக்கு உதவி. அல்லாஹ் ஒருத்தன் தான் உதவி. இப்ப நமக்கு என்ன செய்தி தெரியுமா? இன்னும் நீ ஈமான்ல உறுதியாது, போராடணும். எந்த எல்லைக்கும் போராட்டத்துக்கு போய்த்தான் ஆகும். ஒரு மலை ஒரு வரலாற்றை சொல்லுது, ஒரு இறைநேசர், அதுக்கு எல்லாம் ரெக்கார்டு. இன்னைக்கு அல்ல, ஆங்கிலேயர் பிரிட்டிஷார் காலத்திலேயே அதற்கெல்லாம் பஞ்சாயத்து முடிக்கப்பட்டு தெளிவாக இது இன்னொரு வழிபாட்டு ஸ்தலம், இது இன்னொரு வழிபாட்டு ஸ்தலம்.
அமைதியான ஒரு நகரம், அற்புதமான மனிதர்கள், ஜாதி மத பேதமற்றவர்கள். பாசிச பயங்கரவாதம் பல இடங்களில் இருந்து ஒரு இடத்தில் திரண்டு இந்த சமூகத்தினுடைய வழிபாட்டு நிலங்கள் அபகரிக்கப்படுது. அப்ப இஸ்லாத்திற்கு எதிராக வஞ்சகமான வார்த்தைகளை அது இந்த அரசு வேடிக்கை தான் பார்க்குது. ஏன்னா வரலாறு ரெக்கார்டு, இதெல்லாம் ஏன் வீடுன்னு சொல்ல முடியுமா? ரெக்கார்டு இருக்கு எல்லாத்தையும். பிரிட்டிஷ்கார காலத்திலிருந்து அது ஒரு வரலாறுங்க. மதீனாவிலிருந்து புறப்பட்டு வந்தவர்கள், இப்ப சாதாரண விஷயங்கள்லாம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன், எர்பாத் அப்படிங்கிறது மதீனால இருக்கிற ஒரு கிராமம். அங்கிருந்து வந்தவர்கள் உறவு முறைக்காரர் சிக்கந்தர் பாதுஷா. வந்த இடத்துல அவங்க ஏர்வாடிக்கு போனாங்க. இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இஸ்லாத்தை பரப்பினார்கள். இஸ்லாத்தை பரப்பினார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றார்கள். ரெண்டு நிலை இருந்தது. ஒன்று வணிகம், அரசியல். இன்னொன்று ஈமானை பிரச்சாரம் செய்வது. நாமெல்லாம் எப்படி முஸ்லீமான? எப்படி முஸ்லீமா? வந்தவர்களால் தான் நமது முன்னோர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஏன்னா ஜாதிய அந்த வன்மத்தில் மாட்டிக்கொண்டிருந்த நமது முன்னோர்கள். நம்மெல்லாம் எந்த ஜாதின்னு இப்ப கேட்டீங்கன்னா அசிங்கமா போயிடும். இந்த ஜாதிய தீண்டாமையிலிருந்து வெளிப்படுவதற்கு இந்த தேசம் எதிர்பார்த்து காத்திருந்ததை கடல் மார்க்கமாக வந்திருந்த சஹாபாக்கள் கை கொடுத்தார்கள். இங்க ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது, மொழியும் கிடையாது, இணையும் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், பாயா பாயா பாய்ங்கிறாங்கல்ல. நீ சகோதரன், நானும் சகோதரன். வா முன்சப்புக்கு நில்லப்பா. இகாமத் சொல்ல தெரியுமா? சொல்லு. தொழு வைக்க தெரியுமா? இமாம் ஆயிரு. இங்க ஜாதி கிடையாது. இதை உடைத்த வரலாற்றுக்கு எதிரானதுதான் பாசிச பயங்கரவாதம். இதெல்லாம் நம்ம எதிர்கொண்டுதான் ஆகும். இப்ப என்னன்னா, நான் குறிப்பா இந்த இயக்க சகோதரர்களுக்கு சொல்வேன், சில மார்க்க விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தோம். நீ வெளியில போய் உன் இயக்கத்தை வளர்க்கறக்கு தர்காக்களுக்கு போவது ஷிர்க்குன்னு பேசினானுங்கள. இப்ப அர்ஜுன் சம்பத்து பேசுறான், தர்காவுக்கு போறது ஷிர்காச்சு, நீங்க ஏன்டா சிக்கந்தர் தர்காவை கேட்கறீங்க? இப்ப முதல்ல யாரை அடிக்கணும்? நான் இப்பவும் சொல்றேன், தெளிவாகவே சொல்றேன், ஜாத் பள்ளிக்கு போய் தொழுகாதீங்க. அவன் வம்புக்கு வந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. தௌஹீதுக்காரன் கூட சேரவே சேராதீங்க. ஏன்னா நமக்குள்ள பேச வேண்டிய விஷயங்கள் தெருவில் போய் நின்று சகோதர மார்க்கத்தில் இவ்வளவு பிரச்சனைகள், வன்மங்கள் வர்றதுக்கு இவனுங்க தான் காரணம். சிறுக்குன்னு சொல்லி நம்ம முன்னோர்களுக்கு தெரியாததா? அங்கிருந்து பகையை உருவாக்கி கொண்டார்கள். பெரும்பான்மை சமூகம் திரும்பினால் பாசிசம் கரெக்டா அந்த வேலையை செய்யுது. பெரும்பான்மை சமூகத்தை தூண்டி 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 விட்டு உடன் வாழுகிற சகோதர சிறுபான்மை சமூகத்தை அவர்களே எதிர்க்க வேண்டும். இந்த வேலையைத்தான் பாசிசம் அன்றிலிருந்தே செய்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி நல்ல காலங்கள்ல இளைஞர்கள் குறிப்பா அந்த இயக்கங்களுக்கு அடிமையாகி விடாதீர்கள். அது ஒரு பைத்தியக்காரத்தனம். அவனுக்கு எங்க போறானுங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியுது. ஒரு கொடி வேணும், வசூல் வேணும், தலைவர் நானா நீயா சண்டை. இதுக்கு இந்த சமூகத்தை பலியாக்கிய பெரும் பாவம் இந்த தனி இயக்கம், தனி பள்ளிவாசல், தனி கொடி இவர்களால் நடந்ததுங்கிறத நீங்க யோசிங்க. பெருமானாருடைய காலத்திலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கிற சமூகத்தின் பெயர் சுன்னத்து வல் ஜமாத். சுன்னத்துனா பெருமானாரு, ஜமாத்துனா இதுக்கெல்லாம் தலைவர், செயலாளர், பொருளாளர் இல்லை. இதுக்கு என்னமோ சொல்லுவாங்கல்ல, என்னது மர்க்கஸ் இல்லை. இதுக்கு பொதுக்குழு கிடையாது. புரியுதா? இதுக்கு அல்லாஹ் தான் அல்லாஹ், ரசூலுல்லா தான் ரசூலுல்லா, சஹாபாக்கள் தான் வழிகாட்டி. அவ்வளவுதான். இப்படி அமைதியான, ஏன்னா நம்ம வாழ்ற நாடு சகோதர சமுதாயத்தோடு இணைந்து வாழ வேண்டும். சகிப்புத்தன்மை இருக்கணும், இறங்கித்தான் போகணும். எல்லா இடத்திலும் எல்லாம் நடந்து விடாது. 100% இஸ்லாமிய தேசமாக இருக்கிற சவுதி அரேபியா கூட இருக்கு. யூதனுக்கு பயந்துட்டு தான் வாழ்றான், நஸ்ரானிக்கு சொன்னதை தான் கேட்கறான். அப்படியெல்லாம் கற்பனைக்கு போய்விட முடியாது. அல்லாஹ்வே வழிகாட்டுகிறான். சகிப்புத்தன்மையோடு எல்லோரோடும் இணங்கி போகணும். ஒரு முஸ்லிம் பிற சமூகத்தினுடைய வழிபாடுகளை ஒருபோதும் விமர்சிக்க கூடாது. ஈமான் கொள்ளணும்னு துவா செய்யணும், வந்தவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவனுடைய வழிபாடுகளை விமர்சிக்கிற அதிகாரம் நமக்கு இல்லை. இதை செய்த பெரும் பாவிகள் யாருன்னா இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய அமீர்கள். இளைஞர்கள்லாம் வேகத்துல போய் மாற்றான். அப்புறம் ஏதாச்சும் என்னையே தேடி வந்துச்சுன்னு சொன்னா தௌபா செஞ்சு ஓடியாடுறான். மாற்றங்களை நோக்கி பயணிப்போம், நல்லதையே நினைப்போம். வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த பாசிசத்தின் பயங்கர கோர முகத்தை உணரும் சக்தி அல்லாஹ்வுக்கு நமக்கு தரணும். அதற்கு என்ன எதிர்வினை
எப்படி செய்யணும் என்ற அறிவையும் அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு வழங்க வேண்டும். வரக்கூடிய வியாழக்கிழமை புனிதமான பராத்தினுடைய இரவு நாம் அதனுடைய அமல்களை கண்ணியமாக நிறைவேற்றி நம்முடைய பள்ளியில் மகரிபுக்கு பிறகு 3 யாசீன் ஓதப்படும். 9 மணிக்கு இஷா தொழுகையும் தொடர்ந்து பயான், திக்ர் மஜ்லிஸ், இறுதியாக கபரு ஜியாரத் அனைத்திலேயும் சமுதாய பெருமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமாய் நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.